மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன நோக்கத்தோடு ஜெபத்தோடு உபவாசத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்தில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு விட்டுவிடாமல் இருப்பது பாவம். விட்டுவிடாமல் இருப்பது பாவம் என்கின்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கூழ் குடிக்கும் போது கண்டிப்பாக மீசையில் ஒட்டத்தான் செய்யும், அதெல்லாம் பார்த்தா முடியாது. அப்போ எதையாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டால்தான் எதையாவது ஒன்றை நாம் பெற முடியும். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இந்த காலை பொழுதில் தூக்கத்தை விட்டுட்டாதான் இந்த காலை தியான வழிபாட்டில் நம்மால் பங்கு பெற முடியும். மனிதருடைய வாழ்வில் எதையாகிலும் நாம் விட்டுவிடாவிட்டால் எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய உயிரை விட்டதால்தான் நாம் எல்லோரும் மீட்பு பெற்றுக்கொண்டோம். அவர் மட்டும் சிலுவையில் தன்னுடைய உயிரை விட்டுவிடாமல் இருந்தால் நாம் மீட்பு பெற்று இருக்க முடியாது. அப்படியானால் விட்டுவிட வேண்டியதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படி விடாவிட்டால் அது பாவம். இந்த தலைப்பின் கீழே நாம் 3 குறிப்புகள் வழியாக நாம் சிந்திக்கலாம். முதலாவது, ஆதாயத்தை விட்டுவிட வேண்டும். நமக்கு எது எல்லாம் ஆதாயம் லாபம் என்று தெரிகிறதோ அதையெல்லாம் நாம் விட்டுவிட அழைக்கிறோம். கிறிஸ்தவர்களாக இந்த தவக்காலத்தில் லாபமான அனைத்தையும் நான் விட்டு விடுகிறேனா, அதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் படிக்க கேட்ட இந்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அத்தியாயம் 16 முதல் 20 வரை இருக்கின்ற இந்த வாக்கியத்தில், இந்த வாக்கியங்களில் 2 முறை விட்டு 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 என்று வருகிறது. இயேசு கலிலேய கடலோரம் நடந்து கொண்டு இருக்கிறார். அப்போது பேதுருவும் அவருடைய சகோதரன் அந்திரேயாவும் வலைகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். மீனவர்களை பொறுத்தவரை படகும் வலையும் அவருடைய ஆதாயம். அதை வைத்துத்தான் அவர்கள் வருமானத்திற்கான வழியை பெற்றுக்கொள்ளுவார்கள். வலையை வீசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆதாயம், தங்கள் வாழ்வுக்கான ஆதாயத்தை, லாபத்தை எதிர்பார்த்து இந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். இயேசு அவ்வழியாக செல்லுகிற போது இந்த இருவரையும் பார்க்கிறார். இந்த இருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்கிறார். 18வது வசனம், 6 மாதம் கழித்து அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அப்படி இருக்கா? உடனே இங்கே தான் நீங்களும் நானும் தவறி போகிறோம். கடவுள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவார், மகனே மகளே இதை விட்டுவிடு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுவார். நாம் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நான் இப்போ தான் 2 ஏர் மாடு வாங்கினேன், அதனால் நான் 1 வருஷம் கழித்து வரேன். இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதனால் நான் 2 வருஷம் கழித்து வரேன். நான் இப்போ தான் ஒரு நிலத்தை வாங்கினேன்,
அதெல்லாம் பயிர் செஞ்சு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உன் பின்னாடி வரேன். ஆனால் இந்த சீடர்களை பாருங்கள், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். வலைகளை வீசிக்கொண்டிருந்தார்கள். இயேசு சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள் என்கிறார். உடனே வலைகளை விட்டு வலைகளையும் இவர்கள் தோளில் சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியாது. ஏனென்றால் இவர்கள் சிலுவை சுமக்க வேண்டும். இப்போ இவங்களுக்குள்ள கேள்வி எழுந்திருக்கும், சிலுவையை சுமக்கிறதா இல்லை நமக்கு ஆதாயமாக இருக்கிற வலையை சுமப்பதா? பல நேரத்தில் நாம் சிலுவையை சுமப்பதற்கு பதிலாக நமக்கு எது ஆதாயமோ அதை நாம் நம்முடைய வாழ்வில் சுமந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் அதை விட்டு சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். சிலுவையை சுமப்பது என்றால் என்ன? நமக்கு எவையெல்லாம் லாபமாக தெரிகிறதோ, நமக்கு எது எல்லாம் ஆதாயம் என்று தெரிகிறதோ அதை விட்டு ஆண்டவரை பின்பற்றுவது. திருமறையை பொறுத்தவரை லீவ் அண்ட் ஃபாலோ, இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து தான் வரும் எங்கேயுமே. எலியா எலிசாவை அழைப்பதற்காக போவார். அப்போ தன் மேலே இருந்த சால்வையை அவர் மேலே போடுவார், எலிசா மேலே. எலிசா உடனே அந்த ஏர் மாடுகளை அடித்து அந்த ஏர் கலப்பையை எரித்து சமைத்து எல்லாருக்கும் விருந்து கொடுத்துட்டு உடனே போவார். தனக்கு லாபமானது அந்த ஏர் மாடு, தனக்கு லாபமானது அந்த ஏர் கலப்பை. ஆனால் அதை விட்டுவிட வேண்டும். ஆகவே அதை விட்டு அதை எரித்துவிட்டு எலியாவை பின்பற்றி போவார். சீடர்களும் இங்கே இயேசு அழைத்த உடனேயே எதை விட்டுவிட வேண்டுமோ, தனக்கு லாபமான தனக்கு ஆதாயமான வலைகளை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இந்த தவக்காலத்தில் எனக்கு லாபம் எது, எனக்கு ஆதாயம் எது, எனக்கு இன்பம் தருவது எது, அதை விட்டு இயேசுவை பின்பற்ற நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவது, ஆதாரத்தை விட்டுவிட வேண்டும். ஆதாரத்தை விட்டுவிட வேண்டும். முதல் சீடர்கள் ஆதாயத்தை விட்டுவிட்டார்கள். இரண்டாவது சீடர்களை பார்க்கிறார், யோவான், யாக்கோபு அவர்களை பார்க்கிறார். அவர்கள் படகில் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். 19வது வசனம். 20வது வசனம், உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். மனுக்குலம், மனிதர்கள் குழந்தை பிறக்க வேண்டுமேயானால் அதற்கு தாயும் தந்தையும் ஆதாரம், அவர்கள் தான் பேஸ். இயேசு இந்த உலகில் பிறக்க முற்பட்ட போது கூட ஒரு பெற்றோர் அவருக்கு தேவைப்பட்டது. ஒரு அப்பாவும் அம்மாவும் தேவைப்பட்டாங்க. ஏன்னா அதுதான் ஆதாரம். நம்ம யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒருத்தரை விசாரிக்கணும்னு சொன்னால் அவன் யார், அடுத்தது நேரம் என்ன தான் கேட்போம், உங்கள் அப்பா பேர் என்னடா, உங்கள் அம்மா பேர் என்னடான்னு கேட்போம். அதுக்கு அடுத்தது தான் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்போம். இயேசு படகில் அமர்ந்து தன் பெற்றோரோடு தந்தையோடு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த யாக்கோபு, யோவானை அழைக்கிறார். இவர்கள் வலைகளை மட்டும் விட்டுவிடவில்லை, தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்த பேர் எழுதும் போது கேட்பான், உன் இனிஷியல் என்ன அப்படின்னு. ஏன்னா அதுதான் ஆதாரம். நம்ம நாட்டில் அவ்வளோவா கேட்கறது இல்லை, ஆனால் கட்டாயம் வெளிநாடு. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் வேணும் எடுக்கணும்னா உங்கள் பேர் கேட்பான். அதோடு சேர்த்து உங்கள் அப்பா பேரையும் என்ன பண்ணுவான், பின்னாடியே எழுதுவான். ஏன்னா அவர் தான் ஆதாரம். செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் வலையை மட்டும் விட்டுவிடவில்லை, அவங்க அப்பாவை வீட்டில் தானே திரும்ப விட்டு வந்துருக்கணும். பத்திரமா, அம்மா இந்தா
பொண்டாட்டி உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கணும் விட்டுட்டு வந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, கூலி ஆட்களோடு படகில் விட்டு விட்டு. ஓ, ஹவு கிரேட் தே ஆர். தங்களுடைய வாழ்வின் ஆதாரம் பெற்றோர். அந்த பெற்றோரையே கூலி ஆட்களிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். நாம கடவுள் நம்மளை பல தடவை அழைப்பார், வா ஊழியத்துக்கு வா, ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லுவார். அதில் பல்வேறு காரியங்களுக்கு நம்ம அழைப்பார். நாம் ஒன்று என்ன சொல்லுவோம், இப்போது நேரம் சரியில்லை, எங்கள் சர்ச்சில் இப்போ டைம் சரியில்லை, இது இருக்குது அது இருக்குது, இப்போ என் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, அவங்களெல்லாம் வளர்த்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டோன்னே நான் வருவேன். ஆனால் இதே ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைக்குது, டீச்சர் வேலைன்னே வச்சுக்குவோமே. இல்லைங்க, இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்து 3 மாதம் ஆகுதுன்னு சொல்லுவோம். நாம் போக மாட்டோம். ஆனால் கடவுளுடைய பணிக்கு கடவுள் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லுகிற போது மட்டும் எனக்கு இது இருக்கு, எனக்கு அது இருக்கு என்று நாம் எதையும் விட்டுவிட மனது இல்லாமல், நமக்கு எது எல்லாம் ஆதாயமோ, நமக்கு எது எல்லாம் ஆதாரமோ, பேஸ், அதை நாம் விட்டுவிடாமல் இருப்போம். அது பாவம். இவர்கள் உடனே நானும் பல நாள் இந்த திருமுறை பகுதியை படித்திருக்கிறேன். ஆனால் இந்த உடனே என்ற வார்த்தை உரைக்காத போயிடுச்சு. நேற்று இரவு படிக்கிற போதுதான் உடனே. அப்படியானால் அந்த சீடர்களுடைய செயலாற்றும் திறனை பாருங்கள். உடனே தனக்கு ஆதாயமான, லாபமான, இன்பமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். தங்களுக்கு ஆதாரமான எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை இந்த தவக்காலத்தின் வழியாக தந்திருக்கிறார். எவைகளை நாம் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். திருமுறையில் திருமணத்தப்போ வாசிப்போம். என்ன வாசிப்போம்? இது நிமித்தம் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். எத்தனை பேர் விட்டுட்டுன்னா அதனுடைய பொருள் என்ன? அப்படியே அனாதைகளை விட்டுட்டு வர்றதுன்றது இல்லை. அவர்களுடைய அன்பில் இருந்து இப்போது கணவன் மனைவி என்கிற அன்பின் உறவுக்குள் வருவது. பல நேரங்களில் இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, 2 பேருக்கும் தான். பல நேரங்களில் இந்த விட்டுவிடாத தன்மையால் குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல். பெற்றோரை விட்டுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய அன்பின் உறவிலிருந்து, முழுமையான அன்பின் உறவிலிருந்து கணவன் மனைவி அன்பின் உறவுக்குள் வருவது. இதை செய்யாமல் போகிறதுனால் இன்றைக்கு கிறித்துவ குடும்பங்களில் அநேக விவாகரத்து இருக்கிறது. சோஷியல் வெல்ஃபேர் போர்டில் போய் எடுத்தீங்கன்னா விவாகரத்து நடக்கிற குடும்பங்கள் கிறித்துவ குடும்பங்களில் தான் அதிகம். பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கணவன் மனைவி தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். மனைவி கணவன் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சிக்கல்கள் உருவாகி விடுகிறது. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, எவைகளை நாம் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அது ஆதாயமானாலும் சரி, நமக்கு ஆதாரமானாலும் சரி, அதனை நாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். நிறைய பேர் விட்டுடுவாங்க, ஆனால் இயேசுவை பின்பற்றாமல் வேற யாரையோ பின்பற்றி போவார்கள். அவருடைய முடிவு சரி இருக்காது. இவர்கள் விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு பின்பற்ற வேண்டிய இயேசுவை அவர்கள் பின்பற்றி போனார்கள். 3வது, அடையாளத்தை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால்
இயேசு அவர்களை அழைக்கிற போது இப்படித்தான் அழைக்கிறார். அவர் சொல்லி கூப்பிடும் போது எப்படி சொல்லி கூப்பிடுறார் பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து 17வது வாக்கியம், இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்கள் பிடிக்கிறவர் ஆக்குவேன். மீன் பிடிக்கின்றவர்கள், அதுதான் அவர்களுடைய அடையாளம். இப்போ நாம் அதுதான் சொல்றோம். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாரும் மீன் பிடிப்பவர்கள். ஆனால் கடவுள் அதை விட்டுவிட்டு, உன்னுடைய அடையாளத்தை விட்டுவிட்டு, நான் தரும் புதிய அடையாளத்தை நீ பெற்றுக்கொள், நான் உங்களை மனிதர்கள் பிடிக்கின்றவர்களாக ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். A new identity. You are no more fishermen. You are fishers of men, fishers of human என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் நாம நமக்குரிய அடையாளத்தை இழக்க விட்டுவிட நாம் மறுக்கிறோம். என் ஊர் இது, என் சாதி இது, என் பணம் இது, என் சொத்து இது, என் இது அது இதுன்னு சொல்லி இதிலேயே நாம் பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே தவிர, நான் கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்துக்குள் வருவதற்கு நாம் நம்மை மறுக்கிறோம். பாவம். அதை விட்டுவிட வேண்டும். கடவுள் நமக்கு புதிய ஒரு அடையாளத்தை தருகிறார். என்னுடைய இரத்தத்தால் நீ கழுவப்பட்டு என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்கின்ற அடையாளத்தை கொடுக்கிறார். அதை மகிழ்ச்சியோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, பழையவற்றிலேயே நாம் வாழ்வதற்கு ஒருபோதும் முற்படக்கூடாது. எதை ஆண்டவர் விட்டுவிட சொல்லுகிறாரோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த உலகத்தின் அடையாளம் நமக்கு முக்கியம் அல்ல, உன்னதர் இயேசு தரும் அடையாளமே நமக்கு முக்கியம். நாம் பரலோகத்தில் போயிட்டு, நான் இந்த ஊர்க்காரன், இந்த சாதிக்காரன், அதனால் எனக்கு இடம் கொடு சாமின்னு சொன்னால் அங்கே கிடைச்சிடுமா? கிடைக்காது. அங்கே ஒரே ஒரு கொஸ்டின் தான், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறாயா? உன்னுடைய அங்கி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்து வெளுக்கப்பட்டு இருக்கிறதா? அப்படி வெளுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய ஆதாயம் கரையா ஒட்டி இருக்கும், அது போயிருக்கும். ஆதாரம் கரையா ஒட்டி இருந்திருக்கும், இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்படுகிற போது அது போயிருக்கும். உன்னுடைய அடையாளம் எது எல்லாம் உனக்கு அடையாளம் என்று நாம் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற போது போயிருக்கும். அப்படி இயேசுவின் இரத்தத்தால் துவைத்து வெளுக்கப்பட்ட அங்கியை பெற்றிருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த இறை கூட்டத்தில் இணைந்திருப்பார்கள். நம்முடைய அடையாளத்தை நாம் விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். எனக்கு இந்த மீன் பிடிக்கிறவர்களை ஏன் மனிதர்கள் பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு சந்தேகம், கேள்வி. அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடினமான வேலைகளில் 2 வேலை ரொம்ப கடினமானதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று மீன் பிடிக்கிறது. ஏன்னா கடலுக்கு போகிறாங்கன்னா கரை திரும்புகிற வரைக்கும் அவங்களுக்கு கடினப்பாடு தான், சவால் தான் எல்லாமே. கடல் ஒரு நாளை போல் இருக்காது. இப்போ நமக்கு இந்த தெருவை, இந்த தெருவில் இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல மேடு இருக்கும், நம்மளுக்கு தெரியும், அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் கடல் அப்படி கிடையாது. இன்றைக்கி இந்த இடத்துல புயல் காற்றடிக்கும், நாளைக்கு இல்லாமல் இருக்கும், அடுத்த நாள் திருப்பி அடிக்கும், அலைகள் அதிகமாக இருக்கும், மீன்கள் எப்போ எந்த பக்கம் வருது போகுதுன்னு தெரியாது. பல்வேறு சவால்கள், வெயிலும் மழையும் அப்படி அடிக்கும். இந்த சவால்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வில் சந்தித்து 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 சவாலை சமாளிக்கும் அந்த இருதயத்தை அவர்கள் பெற்றிருப்பார்களாம். 2வது மைன்ஸு. மைன்ஸ்னா சுரங்கம், நில சுரங்கம். சுரங்கத்துள்ள போகிறதுன்றது ஆபத்தான ஒரு விஷயம். போய் திரும்பி வருவோமான்றது ஒவ்வொரு நாளும் சவால். அது உள்ளே போய் குறிப்பாக நிலக்கரி, அந்த நிலக்கரி சுரங்கத்துலலாம் மேலே அப்படி தட்டும்போது திடீர்னு அப்படியே பொத்துன்னு விழுந்துடும். காப்பாற்றுவது கடினம். கடினமான வேலைகளை செய்கிறவர்களை
இயேசு தன்னுடைய பணிக்கு முதல் சீடர்களாக எடுக்கிறார். ஏன்? சிலுவை சுமப்பது எளிதல்ல, அது அநேக சவால்களை கொண்டது. இந்த சவால்களை எல்லாம் சமாளிக்க அவருடைய இருதயம் ஏற்கனவே பக்குவப்பட்டு இருக்க வேண்டும், ஏற்கனவே அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே முதலில் இந்த மீன் பிடிப்பவர்களை அவர் தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். அவர்களுக்கு தான் விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட முடியும், சவால்களை தங்களுடைய வாழ்வில் சந்திக்க முடியும். ஆகவே அவர் சிலுவை சுமக்கின்ற பணியில், இறை அரசை கட்டுகின்ற பணியில் அவர்களை முதல் சீடர்களாக அழைக்கிறார். நாம் சவாலை சந்திக்க ஆயத்தமா? என்னுடைய ஆதாயத்தை இழப்பது என்பது ஒரு சவால், என்னுடைய ஆதாரத்தை விட்டுவிட வேண்டும் என்பது ஒரு சவால், என்னுடைய அடையாளத்தை விட்டுவிட வேண்டும் என்பது ஒரு சவால். இந்த சவால்களை சந்திக்க நாம் ஆயத்தமா என்பதை இந்த தவக்காலத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு இந்த சவால்களை சந்தித்தார். தனக்கு ஆதாயமாக எது இருக்கிறதோ அதை விட்டு விட்டார். அந்த சோதனை மலையில் பிசாசு சொல்லுவான், இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு, உனக்கு ஆதாயம், உனக்கு வாழ்வு கிடைக்கும். இயேசு சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வான் என்று நினைக்காதே, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்புறம் சொல்றாரு, எனக்கு ஆதாரம் பிதாவாகிய கடவுள். இன்னொரு இடத்துல வரும், இயேசு கிட்ட கேட்பாங்க, உன் தாயும் தந்தையும் வந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுவார், யாரா எங்கள் அப்பா அம்மா? கடவுளுடைய வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தாண்டா எனக்கு அப்பா அம்மா, எனக்கு சகோதரர்கள்னு சொல்லுவார். கடவுளை தன்னுடைய ஆதாரமாக அவர் பெற்றிருந்தார். அடையாளத்தை இழந்தார். இறை மகன் எங்கே இருக்கு? குற்றவாளிகளோடு நடுவில் குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட்டிருப்பது எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரால் கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். கல்வாரியில் கள்வர்களோடு கள்வர்களாக நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நம்மளுக்கு அந்த மாதிரி வருமா? தன்னுடைய அடையாளத்தை இழந்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் மீட்பு தர வேண்டும் என்று சொல்லி. இயேசு இந்த சிலுவை சவாலை சந்தித்து அதிலே வெற்றி பெற்றார். அவர் விட்டுவிட்டார், ஆகையால் அவர் வெற்றி பெற்றார். நாமும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமேயானால் விட்டுவிட வேண்டியவைகளை நாம் விட்டுவிட அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம் அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.